எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்க்குறீங்களா? மகிழ் ஹேண்டிகிராஃப்ட் தாங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து வீடு கட்டினதுக்கப்புறம் நிறைய சிலைகள்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு எங்கள் தம்பிக்கு ரொம்ப ஆசை. அதனால இந்த கடையை பார்த்துட்டு வாடா, அங்கே நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்போ நாங்கள் உள்ளே போய் பார்க்க போகிறோம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு. அதை உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு பாருங்க. ஐயோ, இவ்வளவு கலெக்ஷன் இருக்குல்லடா, செம்மையா இருக்கு. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பார்த்து வாங்கலாம் அப்படின்னு முடிவோட இருக்கோம். அவ்வளோ ஒரு இங்க பாருடா, என்னோட முருகப்பெருமான்றா செம்ம வெயிட்ல இருக்குடா. இங்க பாரு, நிறைய பேர் பிள்ளையார் வந்து பிரம்மச்சாரி அப்படிலாம் சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, அவர் ரெண்டு பொண்டாட்டி, சித்தி புத்தி 3 பொண்டாட்டி. அவருக்கு வல்லமையோட 3 பேர் இருப்பாங்க. இப்போ 2 பேர் தான் இருக்காங்க. அப்படியா? கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு? பத்தியா, இவனே கேட்குறான் பாருங்க. 3 பொண்டாட்டிடா அவருக்கு. ஆமாம், இதெல்லாம் அவரோட மனைவிகள் எப்படி வச்சு கையில் தாங்கியிருக்காரு பார்த்தீங்களா? அது மாதிரி எல்லா கணவர்களும் பொண்டாட்டி அந்த மாதிரி தாங்கணும். நீ கல்யாணம் பண்ணாலும் அப்படி தாங்கிக்கூடா. சரி, நம்மளே இப்படி பார்த்துட்டே இருக்கோம். இது எவ்வளவு ப்ரைஸ், எவ்வளவு டிசைன் வச்சுருக்க கடைக்காரங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். இவங்க தான் கடைக்காரங்க. இப்போ நம்ம இவங்கள்ட்ட என்னென்ன வச்சுருக்காங்க, எவ்வளவு கலெக்ஷன் வச்சுருக்காங்க, எவ்வளவு ப்ரைஸில் வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். எனக்குள்ள வந்தவனே அப்படியே ஒரு கோயிலுக்குள்ளே வந்தவன் மாதிரி அவ்வளவு அழகாக இருக்குது. இது எப்படி இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சரியா சார்? சொல்லுங்கள் சார், உங்கள் கடையை பற்றி சொல்லுங்கள். மகிழ் ஹேண்டிகிராஃப்ட் சென்னையில் 2 இடத்துல இருக்குது. அம்பத்தூர் ஓடி பஸ் ஸ்டாண்ட் ப்ளஸ் ஈசிஆர் கொட்டிவாக்கம்லையும் இருக்குது. ஸோ அம்பத்தூர் ஓடி பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் சின்ன சைஸ் ஷாப் தான். கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் பண்ணணும், கொஞ்சம் பெரிய சைஸில் பண்ணணுன்றதுக்காக ஈசிஆர் கொட்டிவாக்கத்தில் ரீசெண்டாக ஒரு 5 months பேக் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஸ்பேஸும் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். அண்ட் லைக் கோவில் செட்டப்லாம் வந்து நாங்கள் இங்கே பண்ணி வச்சுருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு 6 அடியில் பெருமாள் விக்கிரகமும் அண்ட் அதுக்கு செட்டிநாடு பில்லர் போட்டு ஒரு கோவில் செட்டப்பில் பண்ணியிருக்கோம். அண்ட் உள்ளே எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து, அதாவது 1 inchலேருந்து 6 அடி வரைக்கும் எல்லா சைஸஸ்லையுமே நம்மக்கிட்ட விக்கிரகங்கள் இருக்குது. அண்ட் எல்லா கடவுள்களும் ஒவ்வொரு விநாயகர் எடுத்திங்கன்னா விநாயகரில் வந்து 2 inchலேருந்து 4 inch, 3 inch, 5 inch அதுமாரி வெவ்வேறு வடிவத்தில், அதாவது தலப்பை கட்டிட்டு இருக்கிற மாதிரி விநாயகர், அப்புறம் அமர்ந்திருக்க மாதிரி நர்த்தன விநாயகர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்குமே ஒரு விதமான போஸ்டர்லேயும் ஒரு சைஸஸ்லையுமே நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. பேசுனதை கேட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ உங்கள் கடையில் வந்து பித்தளை ஜாமான் மட்டும் தான் வச்சுருக்கீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது வச்சுருக்கீங்களா? இருக்குது. ஹேண்டிகிராஃப்டில் பெரும்பாலும், அதாவது மேக்ஸிமம் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா பிராஸில் செஞ்சுருக்கிற சாமி விக்கிரகங்கள், பூஜா ஐட்டம்ஸ், கோவில் பெல்கள், அப்புறமா விளக்குகள் வந்து நிறைய இருக்குது. இதை தாண்டி செம்பு, அதாவது காப்பரில் செஞ்சுருக்கிற மினியேச்சர் கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட நிறையா இருக்குது. அதாவது சாமி விக்கிரகங்கள் வந்து காப்பர்லேயே செஞ்சு ரொம்ப சூப்பர் ஃபைன் குவாலிட்டியில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினலாக செய்யப்பட்டிருக்க கருங்காலி பொருட்களால், கருங்காலி மரத்தால் செய்யப்பட்டிருக்கிற பொருட்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அதில் விசேஷமான ஒரு விஷயம் கருங்காலி மாலைகள் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ மாலைகள்னு எடுத்திங்கன்னா வெள்ளியில் போட்ட மாதிரி, செம்பில் போட்ட மாதிரி, ஐம்பொன்னில் போட்டிருக்க மாதிரியும், நூலில் கொடுத்துருக்கிற மாதிரியும் இருக்குது. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து தேவதாருன்ற மாலை வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கு. அந்த மாலையுமே நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் இதை தாண்டி கிறிஸ்டல்ஸில் செஞ்சுருக்கிற பிரேஸ்லெட்ஸ் அண்ட் மாலைகள் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது கிறிஸ்டல்ஸ்னால் இந்த ஸ்படிகம், அமெத்திஸ்ட், லாவா அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸில் செஞ்சுருக்கிற மாலை பிரேஸ்லெட்டும் இருக்குது. இதை தாண்டி பித்தளை ஐட்டம்ஸ் வந்து வீட்டுக்கு தேவையான டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் ப்ளஸ் பூஜா ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஸ்டோரில் வந்து ஏராளமாக இருக்குது. நீங்கள் கருங்காலி மாலையை பற்றி பேசுனதுனால கேட்குறேன். இப்போ ரீசெண்டாக பயங்கர ட்ரெண்டில் இருக்குது நம்ம கருங்காலி மாலை. அது எதனால, என்ன விஷயம்? கருங்காலின்றது ஒரு மர வகை. ஆன்மீகத்தில் நிறைய மரங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமான ஒரு மரம் கருங்காலி மரம். கருங்காலி மரத்தில் அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது பிரபஞ்ச சக்தியை அதிகமாக உள்வாங்கி இருக்கிறனால அதுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் அதிகமாக இருக்குது.
இயல்பாகவே இருக்குது. ஸோ அந்த மரத்தை செய்யக்கூடிய பொருட்கள் வந்து நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்குமே அந்த வைப்ஸ் வந்து இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதில் ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா, அதாவது கடந்த வருடம் ஒரு ஜூன்லேருந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே அது பயங்கரமான ட்ரெண்டிங்கில் இருக்கிற காரணம், நம்ம செலிப்ரிட்டிஸ் சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், தனுஷா இருக்கட்டும், யோகி பாபு, லோகேஷ் கனகராஜ், இவங்கள மாதிரியான செலிப்ரிட்டிஸ் வந்து இந்த மாதிரி மாலைகள் வந்து பயன்படுத்தி பொது வேலை இடத்துங்களில் வரும்போது இது கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிடுச்சு. ஸோ அதனால ட்ரெண்டிங் அதிகமாகிடுச்சு. அண்ட் பட் இதுக்கு முன்னாடியே வந்து கருங்காலி மாலை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வாங்கி போட்டிருந்த ஒரு விஷயந்தான். இவங்க கொஞ்சம் போட்டதுனால இன்னும் கூடுதலான ஒரு பப்ளிசிட்டி வந்து வந்ததுனால கொஞ்சம் ட்ரெண்டிங் அதிகமாகவே ஆகிடுச்சு. அண்ட் இன்றைக்கி வரைக்குமே அது வந்து டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நிறைய பேர் வந்து தேடி போட்டுட்ருக்காங்க. அதோடைய பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நல்லாவே கிடைக்கும். நம்ம என்ன தான் டவுனாக ஃபீல் பண்ணாலுமே அப்போ அந்த கருங்காலி நம்ம கூட இருக்கும்போது நம்மளை வந்து அந்த டவுனான ஃபீலிங் வந்து நெகட்டிவான ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுக்காம நம்மளை வந்து ஒரு நல்ல ஒரு வைப்பில் வந்து கொண்டு போய் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கண் திருஷ்டிக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு மருந்தாக வந்து இந்த கருங்காலி மாலை இருக்கும். அதாவது நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கும். அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பு வளையமாக வந்து இந்த கருங்காலி மாலை வந்து இருக்குது. இது இல்லாமல் நம்மளுக்கு குலதெய்வம் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு விஷயந்தான் இந்த கருங்காலி மாலை. அவங்க குலதெய்வம் அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்குற மாதிரியான ஒரு நம்பிக்கையும் இந்த மாலை பயன்படுத்துறதுனால இருக்குது. அதனால தான் நிறைய பேர் வந்து கருங்காலியை வந்து தேடி போட்டிருக்காங்க. ஸோ கருங்காலின்றது ஏதோ ஒரு மெட்டலோ அப்படிங்கிறது ஒரு மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு விஷயந்தான். அதில் தான் செய்கிறது தான் மாலை. சார் முதல் எனக்கு ஒரு கருங்காலி மாலை கொடுத்துருங்க. சரி, இப்போ நான் கடைக்கு வந்து கருங்காலி மாலை வாங்குறேன். இப்போ மற்றவங்களும் வாங்குறோம், கடைக்கு வந்து தான் வாங்கணுமா இல்லை வேறு ஏதாவது வழி இருக்கா? கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து 2 ஸ்டோர் சென்னையில் இருக்கிறனால நியர்பை எந்த ஸ்டோர் இருக்கோ அவங்க வந்து டைரெக்டாகவே இந்த ஸ்டோரில் பார்த்து ஃபீல் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி வாங்கிக்கலாம். வர முடியாதவங்க சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவுட் ஆஃப் சென்னை இல்லை தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாக எங்கே இருந்தாலுமே கொடுத்துருக்கிற நம்பரில் கால் பண்ணி ஆர்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொரியர் மூலிமா சேஃபாக டெலிவரி கொடுத்துடலாம். அது ஒன்று. இல்லை நீங்கள் வீடியோ கால் பண்ணி பார்க்கணுன்னாலும் வீடியோ கால் மூலிமா நம்ம பொருட்கள் வந்து காட்டுவோம். ஸோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுடைய ஓன் வெப்சைட்டும் இருக்குது, magilhandicraft.com வெப்சைட்டும் இருக்குது. இல்லை ப்ரைஸ் செக் பண்ணோம், சைஸஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு அதை பார்த்துட்டு அதிலே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கப்புறமா ஆர்டர் எடுத்து நாங்கள் ப்ராசஸ் பண்ணி டெலிவரியும் கொடுத்துருவோம். அண்ட் இந்தியா மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் ஆர்டர்ஸுமே நம்ம எடுத்துகிட்ருக்கோம். கலெக்ஷன் வச்சுருக்காங்க. சிலை எல்லாம் வேறு அவ்வளவு அழகாக இருக்குது. இவ்வளவும் காட்டணும்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாலும் பத்தாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில சிலைகளை காட்டுறேன். அவ்வளவு அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பசு கண்ணுக்குட்டி இருக்க மாதிரி நம்மக்கிட்ட நிறைய சைஸஸில், அதாவது 3 இன்ச்சிலேருந்து 1 அடிக்கு மேலேயும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பின்புறம் வந்து விநாயகர் பதிச்சா மாதிரியும், முன்புறம் வந்து லக்ஷ்மி இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணன் வந்து இந்த சைடில் பதிச்சா மாதிரியும், பின்புறம் வந்து புல்லாங்குழல் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பசு மேலே எல்லாருமே விநாயகர்லேருந்து பிரம்மாலேருந்து நாரதர்லேருந்து எல்லாருமே இருக்கும். மற்றபடியாக இந்த மாதிரி சிவபெருமான் வந்து இங்கே தவத்தில் இருக்கிற மாதிரி லிங்கம். ஸோ நம்மளுடைய ஸ்பெஷல் மகிழ் ஹேண்டிகிராஃப்டில் ஸ்பெஷல் என்னென்னா அந்த ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயிலாக டெப்த்தாக இருக்கும். அந்த கார்விங் ஒர்க்கில் வந்து ரொம்ப எடுத்துக்காட்டுற மாதிரி இவ்வளோ குட்டியாக இருக்குது. ஆனால் அவங்க பண்ணியிருக்க டிசைன் வந்து அப்படியே தெரியுது பாருங்க. ஜீசஸ் கூட இருக்காரு பித்தளையில். ஆமாம், நம்மக்கிட்ட வந்து ஹிந்து சாமி சிலைகள் மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியானிட்டியில் கொஞ்சம் லிமிட்டடான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு பயங்கரமான மாஸ்டர் பீஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த விக்கிரகம் தான். ஸோ சிலுவையில் ஜீசஸ் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு விக்கிரகம். ஜீசஸோடைய முகம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவ்வளோ அழகாக கிளியராக கார்விங் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். நிறைய ஃபாரினர்ஸுங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரியே வந்து ஆர்டர் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சாமி விக்கிரகங்கள் இல்லாமல் சாமி விளக்குகள் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. காமாட்சி அம்மன் விளக்கு, கஜலட்சுமி விளக்கு, ராஜராஜேஸ்வரி விளக்கு, பெருமாள் விளக்கு, விநாயகர் விளக்கு, அந்த மாதிரி வந்து நிறைய விளக்கு வகைகள் வித்தியாசமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கற்பக விருட்சம் மரத்தில் செஞ்ச விளக்கு, ஸோ விநாயகர் விளக்கு, பிரதோஷ விளக்கு, சங்கு சக்கரம் இருக்கிற விளக்கு மாதிரி நிறைய விளக்கு கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம மகிழ் ஹேண்டிகிராஃப்டில் இருக்குது. விளக்கு மட்டும் இல்லாமல் சாம்பிராணி ஹோல்டர்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. சாம்பிராணி தூப் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சாம்பிராணி போடுறதுக்கான ஹோல்டர்ஸுமே இருக்குது. இது வந்து மணி, கைமணி சொல்லுவாங்க. பூஜை டைமில் அடிக்கிற மணி, கைமணியில் வந்து வெவ்வேறு சைஸஸில் சார் வித்தியாசமாக இருக்குது. கலர் வேறு மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்து கார் டேஷ்போர்டுக்கு வந்து சின்ன சைஸில் கேட்பாங்க, கொஞ்சம் மீடியம் வெயிட்லேயே இருக்கிற மாதிரி. அவங்களுக்காக காப்பரில்
ரொம்ப யூனிக்காக ஸ்பெஷலாக வந்திருக்கிறது தான் இந்த விக்கிரகங்கள். 1 இன்ச்சிலேருந்து நம்மக்கிட்ட ஒரு 4, 5, 6 இன்ச்சஸ் வரைக்குமே காப்பர் விக்கிரகங்கள் இருக்கும். ரொம்ப 2 இன்ச்சாக இருக்கட்டும், 1 இன்ச்சாக இருக்கட்டும், அதோடைய ஃபினிஷ்லாம் அவ்வளோ கிளியராக, அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும். கார் டேஷ்போர்டில் இருக்கும்போது ரொம்ப அழகாக பார்வையாகும். எவ்வளோ குட்டியாக எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க. இது காப்பராமா, இவ்வளோ குட்டியாக இருந்தாலும் எவ்வளோ டிசைன்லாம் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க. ஒரு மான் வண்டியில் விநாயகர் ஓட்டிகிட்டு போகிற மாதிரியான ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஆன்டிக் யூனிக்கான ஒரு பீஸை நம்மக்கிட்ட இருக்காங்க. ஸோ விநாயகரில் நம்மக்கிட்ட ஏராளமான கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் ஒரு யூனிக்கான ஒரு ஐட்டம் தான் இந்த மான் வண்டி விநாயகர். பார்த்தீங்கன்னாலே ரொம்ப தெரியும். இதெல்லாம் யூஸ்வலாக கொலுவுக்கு, வீட்டில் டெக்கரேஷன், இல்லை ஃபாரினர்ஸுங்களுக்கு ஒரு இந்தியன் ஐக்கானாக கிஃப்ட் கொடுக்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாஸ்டர் பீஸாக இது இருக்குது. இது குபேரரும் லக்ஷ்மியும் ஒரே பீடத்தில் இருவரும் அமர்ந்திருக்கிற மாதிரியான ஒரு விக்கிரகம் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இது தோராயமாக ஒரு 3 இன்ச்சஸ் உயரத்தில் இருக்கிற குபேரர் லக்ஷ்மி. ஸோ செல்வம் நிறைய வேணும்னு நினைக்கிறவங்க, குபேர பூஜை, லக்ஷ்மி பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அமைப்பு ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அடுத்தது முருகர்லேயே மலேசியா 10 கேவ்ஸில் இருக்கிற முருகருடைய அமைப்பு அப்படியே இந்த விக்கிரகத்தில் இருக்குது. பின்புறம் இந்த மாதிரி, பின்னாடி மயில் இருக்கா மாதிரியும், அந்த மாலையுடைய வடிவம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மலேசியா முருகர் கூட நம்மகிட்ட இருக்காங்க. 2 இன்ச்சிலேருந்து 2 அடி 3 அடி வரைக்குமே நம்மக்கிட்ட முருகர் இருக்காங்க. பார்த்திங்கன்னா சேவல் கொடியோடு இருக்கிற முருகர், பின்னாடி திருவாச்சியோடு இருக்குது. வள்ளி தெய்வானையோடு இருக்கிற கலெக்ஷன்ஸும் இருக்குது. ஆண்டி முருகரும் இருக்கார், பாலமுருகன், அந்த மாதிரி எல்லா விதமான முருகரும் நம்மகிட்ட இருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், அவங்க முகம் ரொம்ப கிளியராக தெளிவாக இருக்கும். அந்த பட்டையாக இருக்கட்டும், வஸ்திரம் எல்லாமே ரொம்ப கிளியராக அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்தீங்களா முருகப்பெருமான். குடும்பத்தோடவும் இருக்கார், மனைவியோடவும் இருக்கார். இங்கே பாருங்கள், கொடி வேலு இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. லக்ஷ்மியிலே பார்த்தீங்கன்னா அந்த கலசம் வச்சுருக்கிற மாதிரியான ஒரு லக்ஷ்மி, தாமரைப்பூ மேலே அமர்ந்திருக்க மாதிரியும், இந்த கையிலேருந்து பொற்காசுகள் கொட்டுறது. அந்த காலத்தில் கேலண்டர்லலாம் யூஸ்வலாக இந்த மாதிரியான லக்ஷ்மி படம் போட்ட மாதிரி வரும். இப்போ அந்த மாதிரி வர்றது கிடையாது. ஸோ இது கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு லக்ஷ்மி விக்கிரகம் நம்மக்கிட்ட. ஸோ பின்புறம் இந்த மாதிரியும், முன்புறம் இந்த மாதிரி. அப்படியே அன்னபூர்ணியில் இவங்க ஒரு 3 இன்ச்சு உயரத்தில், அண்ட் இது 2 இன்ச்சு உயரத்துலேருந்து 1 அடி வரைக்குமே நம்மக்கிட்ட அன்னபூர்ணி இருக்காங்க. ஸோ இவங்க அழகாக ஒரு பீடத்துக்கு மேலே அமர்ந்து கரண்டியும் ஒரு குடுவையும் வச்சுருக்க மாதிரி. ஸோ பின்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாலே தெரியும், முகம் அவ்வளோ திருத்தமாக சிரிச்ச முகமாக ரொம்ப அழகாக இருக்காங்க. நமக்கு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சமையல் கட்டுலையும் இவங்களை வைக்கலாம், சாமி ரூம்லையும் அரிசி வச்சு இந்த அன்னபூரணியை நம்ம வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இதை வாங்கி நிறைய அரிசியெல்லாம் போட்டு அதுக்குள்ளே இவங்களை வச்சு பூ வச்சு சாமி கும்பிடுவாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க பாருங்கள். மேலே அவர் அமர்ந்து இருக்க மாதிரியும் காட்சியளிக்கிற மாதிரியும். ஸோ பின்புறம் இந்த மாதிரி இது வீட்டு பூஜை ரூமுக்கு இல்லை நீங்கள் ஆன்டிக் பீஸாக வாங்கியிருக்கோம்னா கூட வாங்கி வச்சுக்கலாம். செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் அம்பு வில்லு அம்பெல்லாம் வச்சுருக்கீங்கல்ல. ஸோ இது அடுத்த சைஸில் ராமருடைய ராம் தர்பார் இருக்காங்க. ஸோ இதுலேயும் நல்லா திருவாச்சி வச்சு இது இருக்குது. ஸோ இதில் வெவ்வேறு சைஸஸ்லுமே இருக்குது. ஓ சரி, இது எவ்வளோ உயரம் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு? நம்மக்கிட்ட ராம் தர்பார் 2 அடி உயரம் வரையும் இருக்குது. 3 இன்ச்சிலேருந்து 2 அடி வரையும் இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நட்ராஜர் சின்ன சைஸில் வாங்கிக்கணும். யூஸ்வலாக இந்த டான்ஸ் ஆடுறவங்க, டான்ஸ் கிளாஸ் போகிறவங்க, இந்த கொரியோகிராஃபர்ஸ் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நட்ராஜர் யூஸ்வலாக வாங்கியிருப்பாங்க. அதில் இது ஸ்டார்டிங் சைஸ் 4 இன்ச்சஸ். இதில் நம்மக்கிட்ட 4 அடி வரைக்கும் இருக்குது. ஸோ இது 4 இன்ச்சஸ். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 5 இன்ச்சஸ், 6 இன்ச்சஸ், 8 இன்ச்சஸ், 10 இன்ச்சஸ். ஸோ அந்த மாதிரி வெவ்வேறு சைஸஸில் இருக்குது. எல்லாமே ஸ்பெஷல் ஃபினிஷில் நல்ல குவாலிட்டியில் இருக்கும். செம்ம கலெக்ஷனு. அது எங்களுக்கு தேவையான முருகரே நாங்கள் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா சிலையுமே அவ்வளோ அம்சமாக அவ்வளோ அழகாக இருக்குது. நன்றி. சரி, ஓகே. நம்ம மகிழ் ஹேண்டிகிராஃப்டில் பார்த்திங்கன்னா எல்லா விக்கிரகங்களுமே ஒரு ஸ்டேட்லேருந்து செலக்டிவாக நம்ம கொண்டு வரோம்.
அதனால தான் வந்து அந்த தெளிவு வந்து எல்லா வீடுகளையும் பார்க்க முடியும். மற்ற கடைகள் மாதிரி இல்லாமல் ரொம்ப நார்மல் குவாலிட்டிஸும் இதுவும் மிக்சப்பாக வச்சுருப்பாங்க. நம்மக்கிட்ட யூனிக்காக ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்துருக்கிறது வந்து முருகனில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கலெக்ஷன். முருகனாவே ஸ்பெஷல் தான், ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. அதில் இவர் வந்து ரொம்ப சேவல் கொடியோடு இருக்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு விஷயம். அண்ட் கஸ்டமர்ஸ் யாராவது வாங்கணும்னு நினைக்கிறவங்க டைரெக்டாக நம்ம ஸ்டோர்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம கலெக்ஷன்ஸை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. கண்டிப்பாக நான் இன்ஸ்டாவிலையும் போடுவேன், நான் யூடியூப்பில் அவங்க நம்பரை வந்து நான் போடுறேன். நீங்கள் மறந்துடாமல் ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஆசைப்பட்ட நிறைய எல்லா கலெக்ஷனும் வச்சுருக்காங்க, எல்லா வித சாமியுமே வச்சுருக்காங்க. நீங்கள் கொலுவுக்கு தேவைனாலும் எந்த விசேஷத்துக்குனாலும் அவ்வளவு சிலைகள் வச்சுருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக இவங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். பிடிச்ச மாதிரியே எங்களுக்கு முருகனை வாங்கிட்டோம் நாங்கள். நீங்களும் இந்த மாதிரி சிலைகள்லாம் வேணும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அந்த கடையை விசிட் பண்ணுங்கள். அவ்வளவு செம்மையாக ரொம்ப அழகான சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. மறந்துடாமல் எங்கள் லோட்டஸ் ஃபேமிலிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை அமைக்கிறீங்க. நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பார்த்துருங்க. பாய்.